ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி மாத தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன தீபம் ஏற்றணும், விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும், அதே மாதிரி இந்த ஒரு பொருளை நீங்கள் விநாயகர் கோவிலில் வச்சுட்டு வாங்க, உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்துடுங்க. அதுவும் என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் ஒன்றொன்னா தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை ரொம்ப விமர்சனையாக நாம வழிபாடு செய்வோம். அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியை நாம எந்த அளவுக்கு விநாயகரை வழிபாடு செய்யணும், அதுவும் புதன்கிழமையோடு வருகிறது. ரொம்ப விசேஷமானது இந்த சங்கடகர சதுர்த்தி. நீங்க காலையில எழுந்திருச்சு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு தீபம் ஏற்றி உங்களுடைய விரதத்தை துவங்கி கொள்ளுங்கள். காலையில எழுந்திரிச்சிடணுங்க. 6 மணி 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க எந்திரிச்சிடணும். சில பேர் விரதம் அப்படின்னா 10 மணிக்கு எந்திரிச்சு மெதுவாக குளிச்சுட்டு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் விரதம் இருக்கும் முறை. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதற்கப்புறம் மாலையில் இந்த சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே நீங்கள் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்வாங்க. அப்படி மாலை நேரத்தில் விநாயகருக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அருகம்புல் வைக்க மறக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ வைங்க, செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைத்தால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும். ஏன்னா புதன்கிழமையோடு வருகிறது. புதன் பகவானுக்கு பிடித்த நவதானியம். இந்த நவதானியத்தில் தான் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க. ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே நவதானியத்தை பரப்பிட்டு அதற்கு மேலே 2 அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. இது நவதானிய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உங்களுக்கு இந்த நவதானிய தீபம் ஏற்ற சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனை தேர்ந்திருக்கலாம். ஆனால் நாங்களும் எப்படி அதை செய்வது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக ஏற்றக்கூடிய தீபம். நம்மளுக்கு பணம், செல்வாக்கு, பேரு, புகழ், ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே அமையணும் அப்படின்னா நாம் இந்த தீபத்தை ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யும்போது நிச்சயம் இது அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம விநாயகரை வழிபாடு செய்யும்போது ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஏன்னா அவர் பெருசாக ஒன்றும் ஒரு ஆடம்பரமாக அந்த இதவே எதிர்பார்க்க மாட்டார். மஞ்சளில் பிடிச்சு வச்சால் கூட விநாயகர் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய நாம பூஜையை அவர் ஏற்றுக்குவார். நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை, சுண்டல் எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அது செஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா 1 டம்ளர் பால், அதில் ஏலக்காய் போட்டு தேன் கலந்து வச்சுக்கோங்க. இப்படி நெய்வேத்தியமாக வச்சுட்டு விநாயகரினுடைய அகவல் பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் விநாயகர் அகவலும் பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் செய்யலாம். இல்லைங்க நாங்கள் கோவிலில் போய் செய்கிறோம், ஒரு சில வீடுகளில் பரிகார தீபங்கள் ஏற்ற மாட்டாங்க, எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் எந்த விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி, அரச மரத்தடியில் இருக்கிறாரு பரவாயில்ல, இல்லை சின்னதாக ஒரு கோவில் தாங்க இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, விநாயகர் கோவிலில் இதே மெத்தடில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். வாழை இலை போட்டு அதற்கு மேலே நவதானியம் பரப்பிட்டு அதற்கு மேலே 2 அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை மறக்காமல் அங்கே போட்டுட்டு வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். வெல்லம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கொஞ்சமாக வாங்கிட்டு போங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா
அந்த வெல்லத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வெல்லத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அரச மரத்தடியில் இருக்குதுன்னா அந்த மரத்தடியில் வச்சிடலாம். இல்லை விநாயகர் கோவில் தான் இருக்குதுன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க. அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அது விநாயகரே வந்து சாப்பிடுவதாக அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வெள்ளத்தை அங்கே வச்சுட்டு வரும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதும் தீர்க்கப்படும். அதே மாதிரி நகைகள், தங்க நகைகள் நிறைய பேருக்கு வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அதனால் இந்த இரண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைய நாளில் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த இரண்டையும் செஞ்சுக்கோங்க. விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் மலர்கள் வாங்கி கொடுக்கலாம், சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம், இந்த பன்னீர், இது மாதிரி நீங்கள் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி அந்த அபிஷேகத்தில் மனம் குளிர்ந்து அப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் மனம் குளிர்ற மாதிரியான விஷயங்களை விநாயகர் நம் வாழ்க்கையில் நடத்தி வைப்பார். அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைய நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேயணும் அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் கோவிலில் செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, எப்படி செஞ்சாலும் ரொம்ப எளிமையாக நம்ம இந்த விநாயகர் வழிபாடை வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த விநாயகர் வழிபாட்டை நாளைய தினத்தில் செஞ்சு எல்லாரும் பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.